ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்க கேமிங் அண்ட் எண்ட்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானியில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கார் எஸ்கேப் எக்ஸ்ட்ரீம் மோட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் டோர் எஸ்கேப் பண்ணி தான் நம்ம பண்ணாமல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை நீ பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்திக்கிறேன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பா. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இப்படி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து எடுத்துருக்கேன் கிரானிட் இருந்து தப்பிச்சு. ஸோ மறக்காமல் அந்த லைக் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஓகே 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 ஹேமர் எடுத்தாச்சு. ஓகே சவுண்டை போடு கிரானி கிளவி வா. சல்லுன்னு வந்துட்டா பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீம் ஒன்றா. ஹேமர் கீழே போட்டாச்சு. கிரானி வந்து இப்போ சல்லுன்னு வந்து வருவா. அது நம்ம நைஸாக வந்து கீழே ஓடிடலாம். கீழே வந்துட்டு இதை உடச்சி விட்டுடலாம். ஓகே கதவு போட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த சைடில் வந்து நீங்கள் ஹேமர் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா கிரானி வந்து அங்கேருந்து ஓடி வந்து எங்கே சவுண்டு வந்துருக்கோ அங்கே வந்து நிற்பா. ஸோ அதனால் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் மேலே போகலாம். இந்த மெசேஜ் ஐயோ கிரானி நீ ஓடுறாடே இப்போ ஓடியாச்சு. கஷ்டப்பட்டு வந்து ஓடிட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிரானி வந்து வெளியே தான் நிற்கிறா. எக்ஸ்ட்ரீம் மூடு ரொம்ப வந்து ஃப்யூரியஸாக இருக்கா கிரானி. ஸோ அவெல்லாம் வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க இந்த கேமில் வந்து அப்படி தான் நம்ம தான் பார்த்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்து போடாடே தம்பி, சொட்டை கிளம்பியாங்கும், பார்த்து போ. என்ன வேணாலும் செய்வா, நம்ம தான் சேஃபாக இருக்கணும். ஓகே 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 கிளம்பி போயிட்டான். அது நம்ம மேலே பயங்க. எக்ஸ்ட்ரீம் மூடாக இருந்தாலும் நம்ம கிரானிக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேட்லாக்கி எடுத்துக்கலாம். பேட்லாக்கி எடுத்துகிட்டு இங்கே ஒரு சவுண்டை போட்டு விட்ருவோம். சவுண்டை விட கிரானி இப்போ வந்து சல்லுன்னு தான் அந்த பாருங்களேன் கீழே இருந்தால் டைம்னு வந்துட்டா. எல்லாம் கிரானியோட பவருங்க. கீழே வந்து இதை உடச்சி விடு. சூப்பர் உடச்சி விடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் அதேமாதிரி போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நைஸாக வந்து ஓடி வந்துடலாம். ட்ராப் கொடு, ஓடு சீக்கிரோடா டேய் சீக்கிரோடா. ஓகே கிரானி வா, வந்துட்டியா? சரி அங்கே போ தேடி நான் வந்து மேலே அப்படியே ஓடிடுறேன். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? சரி மேலே போவோம். பாத்ரூமில் நம்ம எதுவும் செக் பண்ணல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேட்லாக் கூட கிடச்சிருங்க. ஓகே 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 கிரானி வரா சீக்கிரம் உள்ளே போ. சீக்கிரம் போடி. இப்போ வந்து நிற்பா பாருங்களேன். நான் ட்ராப் கொடுத்த உடனே வந்து நிற்பா. சொல்லலை, ஏன்னா வந்து கிரானி வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கா. ஸோ அதனால தான் உடச்சி விடு. சூப்பருங்க. இனி நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் மாஸ்டருக்கு அவ்வளோ தாங்க, முடிஞ்சு போச்சுங்க இந்த கேமு. ஏன்னா ஓல்டு வெர்ஷனு பேட்ரி கீட்ரிலாம் நமக்கு தேவையில்லை, சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ஆனால் இது நான் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்கான கிளவி. இந்த கிளவி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பா. இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃபு கண்டிப்பாக கட்டிங் பிளேயர் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது. ஸோ அது இந்த ரிலேட்டட் பொருள் மட்டும்தான் கிடைக்கும். கிரானி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு பார்த்தீங்களா? வாமா மின்னுற மாதிரி ஸ்விங்னு வந்து வந்துட்டா பார்த்தீங்களா? ஓகே கிரானி நான் வந்து கீழே போனால் நீ அந்த சைடு இங்கே போ, சீக்கிரம் போக மாட்டேங்கிறேன். நம்ம தான் போகணும் போல இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? சரி கிரானி போகிறான். அவளே வந்து பயந்து போயிட்டாங்க நம்மளை பார்த்து. இப்போ வந்து அவள் வந்து மேல் ரூம் போகிறா. பார்த்து தான் ஆடணும் எல்லாத்தையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டா. நம்ம வந்து இங்கே போயிடலாம். இங்கே போய்ட்டு சவுண்டை போட்டு நம்ம கீழே வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கீழே இங்கே போட்டு ஐயோ பக் ஆயிடுச்சுங்க. ஐயோ இப்போன்னு பார்த்தா பக் ஆகணுமா? ஓகே நோ ப்ராப்ளம், நார்மல் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ட்ராப்பை கொடுத்துட்டு இது சீக்கிரம் அவ்வளோ. சரி மறுபடியும் ட்ராப் போட்றாடி. சரி இப்போ கிளம்பிட வேண்டியதான் நைஸாக. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட வேண்டியதாங்க. அப்படி தான் கதவு போட்டு சீக்கிரம் ஓப்பன். கட்டிங் பிளேயர் சரி தூக்கி போட்டு கட்டிங் இங்கே எடுத்துகிட்டு அப்படியே இப்படி ஓடி சுற்றி அப்படி போனோம் அப்படின்னா கிரானி வந்து இப்போ வந்துருப்பா. வரலையோ? சரி வருவான்.
கிராணி எக்ஸ்ட்ரீம் மூடு கொஞ்சம் ஸ்பீடாக வா. காட்டுக்கிழவி மாரி வருவான்னு பார்த்தா காட்டுக்கிழவி மாரி வந்துட்டுருக்கா. சரி இதை உடச்சி ஐயோ கீழே உடச்சி விட்ருக்கலாமோ? உடச்சி விடு. ஓகே ஓகே. இப்போ வந்து கிராணி வந்து இதெல்லாம் வந்து ஃபாரின்காரங்க பண்ணுற ட்ரிக்கு. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா வருமா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியலை. எம்மோ எப்படியோ வந்து கிராணியை தசை திருப்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பண்ணுறீங்க. மேலே போய் இப்போ வந்து கிராணி வந்து சவுண்ட் வந்து போடலாம். கிராணி 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 கிராணி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி மேலே போகிறான். ஸோ கட்டிங் பிளேயர் இங்கே தூக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து இனி மாஸ்டர் கீ தான் தேவைப்படுது. மாஸ்டர் கீ கிடச்சுன்னு வைங்களேன் நம்ம தாங்க. நம்ம செய்கிறது வந்து யாராலுமே தடுக்க முடியாது, கிராணியால் கூட முடியாது. கிராணி எக்ஸ்ட்ரீம் மோடி என்னவா பண்ணிகிட்ருக்கா? ஒன்று பார்த்துட்டாலோ இல்லையா? இல்லை 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 பக்குங்க. அவள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா கொஞ்சம். வயசான கிழவில. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே மண்டை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ வரலான்னா வந்தீங்களே அவ்வளோதான். அவ்வளோதான் இன்னொன்னே கிராணி பயத்தில் வந்துட்டா. ஏன்னா நம்ம மேலே ஒரு பயங்க கிராணிக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்? மேலே போயிடலாமா? பாத்ரூமில் இங்கே இருக்குது. கதவு போட்டு கிராணி வந்து ஸ்பீடாக வந்து வருவா. ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஓடி எஸ்கேப் பண்ண வேண்டியதான். இப்போலாம் தாங்க முடிஞ்சுங்க இன்றைக்கி. கீழே போட ஸ்பேஸ் ட்ராப் கூட. சீக்கிரம் கிராணி வா கிராணி வா கிராணி சீக்கிரம். எக்ஸ்ட்ரீம் மூடு சல்லுன்னு இருக்க வேண்டாமா? ஓகே வந்துட்டான். பாய் கிராணியை பார்த்துக்கோங்க. நான் வந்து எந்த போயும் பண்ணல. எக்ஸ்ட்ரீம் மூடில் கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கிறேன். கிராணி போடி வருவா. எஸ்கேப். ஒரு அடி கூட வாங்காமல் எக்ஸ்ட்ரீம் மூடில் வந்து வச்சுட்டேன். அதுவும் ஓல்டு வெர்ஷனு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுமாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு பார்க்கலாம். பாய்.